நெற்குப்பையில் அமைந்துள்ள 120 ஆண்டுகால பழமையான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கும்பாபிஷேக விழா. ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. ராட்சத ட்ரோன் மூலம் பக்தர்களுக்கு மலர்களும் புனித நீரும் தெளித்து வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பையில் உள்ள 120 ஆண்டுகால பழமையான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி அளவில் விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்திற்காக கடந்த சில வருடங்களாக பராமரிப்பு பணிகள் நடைபெற்றது. பழமையான இக்கோயில் கல் மண்டபத்துடன் புனரமைக்கப்பட்டு, வண்ணம் பூசப்பட்டு, ஓவியங்கள் வரையப்பட்டு, புது கலசங்கள் வைக்கப்பட்டு, திருப்பணிகள் நிறைவடைந்து கோயில் புதுப்பொலிவுடன் காணப்பட்டதை தொடர்ந்து இன்று 3.50 கோடி மதிப்பீட்டில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கடந்த 11ஆம் தேதி மங்கள இசை, விநாயகர் வழிபாட்டுடன் கோயில் முன் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் ஆரம்பமாகின. 3 நாட்கள் 4 கால பூஜைகளான கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், மூலமந்திர ஹோமம் போன்ற பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டன. பிள்ளையார்பட்டி சிவாச்சாரியார் பிச்சை குருக்கள் தலைமையில் சிவாச்சாரியார்கள் குழுவினரால் யாகசாலை பூஜைகள், பூர்ணாகுதி நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. பின்பு யாகசாலையில் இருந்து புனித நீர் கலசம் சுமந்து வந்த விழாக்குழுவினர் மற்றும் சிவாச்சாரியார்கள் கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர விமானத்திற்கு கொண்டு சென்று மூலவர் கோபுரம், ராஜகோபுரம், பரிவார தெய்வங்களின் கோபுரங்களுக்கு சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் தலைமையில் சிவாச்சாரியார்களால் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர். அப்போது ட்ரோன் மூலம் மலர்கள் தூவப்பட்டது. பின்பு தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்கள் மீது ராட்சத ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் நெற்குப்பை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். அண்ணே வீடியோ
வாங்க ஐயா அப்போ போகிறோம் பாருங்க கூட்டம் பண்ணிக்க அந்த கலசத்தை முன்னாடி வாங்க வாங்க வழி விடுங்க நீங்கள் முன்னாடி வாங்க. முன்னாடி போங்க. அண்ணே வீடியோ போட்டு इंदायागी भरतैः अग्निर्विभ्राक्तिवदनः वायुप्रेरविरक्तिवः संवत्सरांशवर्णैः नित्यार्थे निकरास्त्रय सुब्रह्मण्यो இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் எடுத்துக்கொள்ள
இளைஞர்கள் பெண்கள் அவரவர்களுடைய நகைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். இதை நம்மளுடைய பாதுகாப்பதற்காகவே காவல்துறையினர், அதுவும் நெற்குப்பை காவல்துறையினரும் மற்ற ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய காவல்துறையினரும் நமக்கு மிகச் சிறப்பான ஒரு பாதுகாப்பு இடைவெளியே திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, பழமுதிர் சோலை, திருத்தணி சிவகங்கை மாவட்டத்திலே இருக்கின்ற நெற்குப்பை என்ற கிராமத்திலே வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருக்குட நன்னீரட்டு விழா இன்று மிக விமரிசையாக நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த கோயில் மிக பிரசித்தி பெற்ற கோயில். இது நகர கோயில்களிலே நகரத்தார் கோயிலாக, முருகன் கோயிலாக இருக்கக்கூடிய பெருமை பெற்ற கோயில். நகரத்தார் ஊர்களிலே 2 ஊர்களில்தான் நகர கோயிலாக முருகன் அவதரித்துள்ளார். அதில் இதுவும் ஒன்று என்ற பெருமை இந்த ஊருக்கு உண்டு. இந்த ஊரில் தான் பழனிக்கு கட்டளை காவடி எடுத்து செல்லப்படுகின்றது. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த நெற்குப்பை ஊரிலே இன்றைய தினம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ள இந்த கோவிலில் பல திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளோம். இது முழுமையாக கல் திருப்பணியாக மாற்றப்பட்டு இன்று பிரம்மாண்டமான முறையில் ஏறத்தாழ 3.5 கோடி ரூபாய் செலவில் பல நன்கொடையாளர்கள் ஒத்துழைப்போடும், இந்த கும்பாபிஷேக கமிட்டியின் ஒத்துழைப்போடும், ஊர் மக்கள் ஒத்துழைப்போடும் மிக விமரிசையாக நடந்து முடிந்துள்ளது. அந்த கோயில் துவங்கப்பட்டு எத்தனை ஆண்டு சார்? 1905 முதல் கும்பாபிஷேகம். முதல் கும்பாபிஷேகம் 1905ஆம் ஆண்டு நடைபெற்றுள்ளது. 120 ஆண்டுகள் ஆகியுள்ளது. இது 8வது மகா கும்பாபிஷேகம். இது இந்த விழாவில் பெருந்திரளான மக்கள் வந்துள்ளார்கள். நகர விருந்துக்கும் ஏற்பாடு செய்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாரத்தாருக்கு மட்டும் பாத்தியப்பட்ட கோயில் எந்தெந்த ஊருக்கு கவரேஜ் ஆகுது சார்? நாரத்தாறுல நிறைய இருக்காங்களா? நெற்குப்பை நகரத்தாருக்கு சொந்தமானது. எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் 13 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. கோயில் புனரமைக்கப்பட்டுள்ளது. முழுமையாக கல் திருப்பணியாக மாற்றி கல் மண்டபங்கள் புதிதாக நிறுவப்பட்டு மண்டபங்கள் கட்டப்பட்டு முகப்பு அலங்காரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு பல அலங்கார வேலைகள் செய்யப்பட்டு பல சன்னதிகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. முருகன் கோயில பரிகார தெய்வங்கள் எத்தனை தெய்வங்கள் சார்? 10 பரிவார தெய்வங்கள் உள்ளன. இந்த யாகம் வந்து எத்தனை நாள் சார் நடந்துச்சு? 4 கால யாக பூஜை. இது 3 நாள். 3 நாட்கள். என்னோட பேர் முத்துப்பழனியப்பன், கும்பாபிஷேக கமிட்டி தலைவர். இங்க வந்திருக்கக்கூடிய நமது பழனி கட்டளை காவடிக்கு பூசாரி ஐயா என்று சொல்வார்கள். அவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். அவர் பேர் இளங்கோ ஐயா அவர்கள். அடுத்ததாக எல்லாரும் நம்மளிடம் வழிநடத்தி பழனி காவடி நடத்தி செல்லக்கூடிய அரண்மனை பொங்கல் என்கின்ற ஐயா அவர்களும் இங்கு வந்துள்ளார்கள். அருளடியார் என்று கூறுவோம்.